فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அவனுடைய சிறந்த படைப்பாக படைத்து கண்மணி ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்மை தேர்ந்தெடுத்து காமிலான ஷேഖ்மார்களுடைய தொடர்பை நமக்கு தந்து நம்முடைய கல்வுகளை மிக சமயம் தவறுகளின் பக்கம் பாவங்களின் பக்கம் சென்றாலும் திருப்புவதற்குண்டான இது போன்ற நாதாக்களுடைய சொஹபத்தை அல்லாஹ் தந்தான் என்றெல்லாம் எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னால் பேசிய மகான்கள் நமக்கு நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடிமையாகிய நம்மிடத்தில் எந்த மாதிரியான இபாதத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹு தஆலா தேவையற்றவனாக இருக்க நம்மை படைத்து நம்மிடத்தில் இபாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானா? நம்முடைய ஷேഖ்மார்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க, அல்லாஹை அறிந்து வணங்குவது. அல்லாஹை அறிவது தான் வணக்கம், இல்மு தான் வணக்கம். அசல் இல்மை பெறுவது வணக்கம். அதனால தான் நாதாக்கள் இறைநேசர்களுடைய சகவாசத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ இல்மை கொண்ட முராத் அல்லாஹை பற்றி ஞானம். அல்லாஹை பற்றி ஞானம் என்று சொன்னால் அல்லாஹ் சதா உன்னுடன் இருக்கிறான் என்ற உணர்வை நீ பெறுவது, அது சம்பந்தமான இல்மை பெறுவது. இப்போ அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற உணர்வு நம்ம கல்வி வந்துட்டா வேறு விஷயத்தினுடைய சிந்தனைகள் நமக்கு வராது. இப்போ நம்ம ஷேഖ் கூட இருக்கிறோன்னு சொன்னால் வேறு சிந்தனைகள் வந்தால் அது நல்லதல்ல, அவர்களை அவமதிக்கிற மாதிரி. அதே மாதிரி அல்லாஹு தஆலா அடியாரோடு நெருக்கமாக இருக்கிறேன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு வெவ்வேறு சிந்தனைகளில் நாம் ஈடுபடுவது அல்லாஹ் அவமதிக்கிற மாதிரி. இப்போ அல்லாஹுடைய இறைநேசர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சதா அல்லாஹுடைய சிந்தனையில் இருக்கிறதுனால அல்லாஹுடைய பாதுகாப்புலேயும் இருக்கிறாங்க. அவர்களை யாராவது தொல்லை கொடுத்தா கூட அல்லாஹுக்கு கோவம் வந்துடும். எப்படி ஒரு யானை இருக்கு பாருங்க, அது தன்னை யார் தொல்லை கொடுத்தாலும் பிசாம வந்துடும். தான் குட்டி போட்டுச்சுன்னா போதும், அவ்வளோதான். அந்த குட்டி மேலே யாராவது கை வச்சுட்டா கோவம் வந்துடும். அதே மாதிரி இறைநேசர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா மிகவும் கோவப்படும். அவர்கள் விஷயத்தில் யாராவது தொல்லை கொடுத்துட்டா. தாதா கஞ்சபஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கு கிதாபில் எழுதுறாங்க, ஒரு மனிதர் டெல்லியில் ஒரு சூஃபி மகான், மழை பெஞ்சிருக்கு, அவர் நடந்து போகிற அவர் காலில் கட்டை செருப்பு போட்டிருக்கார், மரத்தாலான செருப்பு. அது சில நேரத்தில் வேகமாக திருப்பி அடிக்கும் இல்லையா, அது சரியாக நம்ம சாதாரண இந்த செருப்பு மாதிரி இருக்காது. அப்படி நடந்து போகிறாரு, மழை பெஞ்சிருக்கு, அதில் சேரு சகதியுமாக இருக்கு. அவர் சதா அல்லாங்கிற கைஃபியத்தில் போயிட்டுருக்கிறார். அவர் நடக்கிற அந்த ஸ்டைலில் அதுலேருந்து சேரு தெரிச்சிருச்சு. ஒரு கணவன் மனைவி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, செல்வந்தர்கள். நம்ம மனைவியுடைய ட்ரெஸ்ஸில் இந்த சேரு படுது. மனைவி சொல்கிறா, பரவாயில்ல, ஏதோ சூஃபி மகான் போயிட்டு போது விடுங்க அப்படின்னு. கணவனுக்கு கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கோவம் ஜாஸ்தியாக வந்து, இப்படி என்னுடைய மனைவியுடைய ட்ரெஸ்ஸு அதில் அழுக்குப்படுற மாதிரி நடந்துக்கிட்டியே அப்படின்னு சடான்னு கையை ஓங்கி அந்த சூஃபி மகானை அரைஞ்சிடுறார். அவர் ஒன்றுமே சொல்லலை, சாம குனிஞ்சிட்டு நடந்து போகிறார். கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு பால் கடைக்கார கூப்பிட்டு அவங்க, வாங்க ஹஸ்ரத், வாங்க உட்காருங்க அப்படின்னு வரவேற்று அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த குளிரான காலம், அது அந்த நேரத்தில் சூடான அந்த பாலை கொடுத்து அவங்களுக்கு உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க. அப்போ குடிச்சிட்டு அவங்க கீழே குடிஞ்சிக்கிட்டு அல்லாட்ட அழுகிறாங்க, எல்லாம் கொஞ்சம் முன்னாடி யாரையோ வச்சு என்ன அடித்தேன், இப்போ யாரையோ வச்சு எனக்கு இது மாதிரி ரிஸ்க் கொடுக்குறேன், நீ எவ்வளோ கருணை உள்ளவ அப்படின்னு சொல்லிட்டு சுக்குர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே மக்கள் ஓடி வராங்க. ஓடி வந்து, வாங்க ஹஸ்ரத், சூஃபியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அல்லாஹுடைய நேசர் நீங்கள் இப்படி யாருக்காவது பத்வா செய்யலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சார், நான் யாருக்கும் நான் பத்வா செய்யலையே. மக்கள் இழுத்துட்டு போய் காமிக்கிறாங்க, பாரு, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி உங்களை அடித்தா இல்லையா, அவனை நீங்கள் பத்வா செஞ்சிட்டீங்க. இல்லை, நான் பத்வா செய்யவே இல்லை.
இல்லை நீங்கள் பதுவா செய்யாமல் இந்த காரியம் நிகழ்ந்துருக்காது. என்ன நிகழ்ந்துச்சு சொல்லுங்கப்பான்னு. அந்த மனுஷன் மாடியில் ஏறினவர் திடீர்னு வலிக்கிட்டு கீழே விழுந்து தலை குப்பரை விழுந்தவன் கழுத்து உடஞ்சி மொத்தம் போயிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச பதுவாவாக தான் இருக்கும். நீங்கள் பதுவா செஞ்சதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை செஞ்சுருக்கான், அவங்களை அடிச்சிருக்கிறான். அதனால் நீங்கள் எப்படி பதுவா செய்யலாம்? அல்லாஹ்வுடைய நேசர்கள் பதுவா செய்கிறது இல்லையே, சுடுல்லா பதுவா செய்யலையே, நீங்கள் பதுவா செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் பதுவா செய்யவே இல்லை. இல்லை நீங்கள் பதுவா செஞ்சீங்க அப்படின்னா கேட்டுக்க ஒரு விஷயத்த. அதாவது ஏன் காலிலேருந்து செருப்பு பட்டுச்சு, செருப்பில் அந்த சேரு அடித்து அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு அசிங்கமாச்சு. அந்த பொண்ணு அமைதியாக தான் இருந்தான். அவளை நேசிக்கிற அவனுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டான். தான் வச்சிருக்கிற நேசம் எவ்வளோ உண்மையானதுங்கிறத என்ன அடித்து காமிச்சான். என்ன லாவாரிசு நினச்சானா, எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சானா. என்ன அடித்தவனே என்னுடைய நண்பனுக்கு கோவம் வந்துருச்சு, அதனால் அவனை சாவடிச்சிட்டான். அதனால் நண்பனுக்குள்ள பிரச்சனை இது. அதனால் நான் தலையிடலைப்பா இதில்லைன்னு சொன்னார். அப்போ தான் மக்களுக்கு விளங்குச்சு. அதனால் இறைநேசர்களை தொல்லை கொடுக்கறது, அவர்களுக்கு சிரமம் கொடுக்கறது, நாம் நினைக்கிறோம் நாம் என்ன தொல்லை கொடுத்துட்டோம். அதாவது அவங்களுடைய சிந்தனை அல்லாஹ் விட்டு திருப்புறதே தொல்லை தான். அதனால தான் சில பெரும்பாலான ஷேகுமார்கள் ஒதுங்கி போயிடுறாங்க, யார் தொல்லையும் வேணான்னு. சுலுக்கே அவுலியாயது, சுலுக்கே அன்பியாய் அப்படி இல்லை. எல்லாரையும் சேர்த்து தான் வச்சாகும், குடும்பத்தோடு சேர்த்து தான் வாழ்ந்தாங்க, முரீதுங்களோட சேர்த்து தான் வாழ்ந்தாகணும், உறவுகளோட சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும். சுலுக்கு அன்பியாய், இதுதான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய சுலுக்கு. அப்போ எல்லோரோடும் இருந்து கொண்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவது, எல்லோரோடும் இருந்து தனிமையில் இருப்பது, அந்த தனிமை தான் அல்லாஹ் விரும்புவது. ஹல்வத்துன்னு சொன்னால் நம்ம பாடத்தில் இருக்க ஹல்வத்தார் அஞ்சுமன்னு சொல்லுவோம். அதாவது எல்லோரோடும் சேர்ந்து கொண்டு ஹல்வத்தில் இருந்து, தனியாக போய் காட்டில் போய் உட்கார்றது, கோயிலில் போய் அங்கே போய் உட்கார்றது, அது இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலங்களில். நுபுவத் இல்லஹார நுபுவத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அவர்களை தனிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஆனால் இல்லஹார நுபுவத்துக்கு பிறகு அல்லாஹ் தனிமைப்பட அவங்களை ஒத்துக்கலை. எல்லோரோடும் சேர்ந்திருந்து கல்வத்தில் இருங்க. அதே மாதிரி இறைநேசர்கள் நம்மளோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க கல்வத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை வீணான முறையில் போய் தொல்லை கொடுத்து பிரச்சனை கொடுக்கக்கூடாது. நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அல்லது வேறு சிந்தனைகளை திருப்பி அவர்களை தொல்லை கொடுக்கக்கூடாது. அவர்களுடைய நோக்கம் என்ன? அல்லாஹை பற்றி உனக்கு அறிவிச்சு கொடுக்க. நீ அந்த அல்லாஹ்விடத்துல நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள். அதில் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சொன்ன அந்த பரக்காத்தில், நீங்கள் கொடுத்த அந்த ஈமானுடைய பரக்காத்தில் இன்னென்ன காரியங்கள் நான் வெற்றி ஆயிருக்கிறேன், என்னுடைய நஃப்ஸுடைய இன்னென்ன விஷயத்தில் ஜிஹாது செஞ்சுருக்கிறேன், இன்னென்ன இபாதத்துக்களில் எனக்கு லைஃப் ஏற்பட்டிருக்கேன், அதுதான் நம்ம சொல்கிறோம். அதுதான் அழகும் கூட. அப்போ அவர்கள் எதிர்பார்க்கறது என்னவோ அதுதான் செய்யணும். இப்போ தகப்பன் எதிர்பார்க்குறான் புள்ள எப்படி வரணும்னு, அப்படி எது செஞ்சால் தானே அவன் சந்தோஷப்படுவான். இப்போ ஒரு மனுஷன் ஒரு தகப்பன் எதிர்பார்க்குறான், என் பிள்ளை எப்படியாவது ஒரு ஆலிமா ஆகணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவன்கிட்ட போய் நான் நல்ல ஃபுட்பால் பிளேயராக ஆகி காமிக்கிற பாருன்னு சொன்னால் அவன் சந்தோஷப்படுவானா? சந்தோஷப்பட மாட்டான். அதே மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அப்படி ஆகிறத தான் விரும்புவான். அதுக்கு மாற்றமாக நம்ம என்ன செஞ்சாலும் சரி தான் அது இவன் டயத்தை வீணாக்குறான்னு சொல்லுவானே தவிர அவன் திருப்திப்பட மாட்டான். அதே மாதிரி இறைநேசர்கள் உன்னையும் நம்மையும் அவர்களை போன்று ஆக்க ஆசைப்படுறாங்க. அல்லாஹோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இவர்கள் அல்லாஹோடு சம்பாஷணை வேணும். அந்த இன்பத்தை இவங்க அடையணும். ஈமானுடைய இன்பத்தை அவங்க ஹலாவத்தை அடையணும். அந்த இனிப்பை அவங்க ருசிக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கு மாற்றமாக நாம் வெவ்வேறு விஷயங்களை சொல்லி பாருங்கள், நீங்கள் கொடுத்த அவராதுடைய பரக்காத்தில் பாருங்கள் கடையில் நல்லா வியாபாரம் ஓடுது. நீங்கள் கொடுக்க அவராது பரக்காத்தில் பாருங்கள் நோய் நல்லா போச்சு. நீங்கள் கொடுக்க அவராதில் பறக்கத்தில் பாருங்கள் எங்கள் வீட்டில் உள்ள பேய் பிசாசு ஓடி போச்சு. இதை சொல்லி நாம் நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அசல்லாம் அதல்ல. உனக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு எப்படி, அது நெருக்கம் ஏற்பட்டுச்சா? அப்படி ஏற்பட்டுச்சுன்னா இந்த சோபத்தை கொண்டு நீ பலன் அடைகிறன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ எப்படி சொல்கிறது, அதை அதாவது இதுக்கு ஆகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த பிரச்சனையில் அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவோம், குளிருக்கு ஆயிடுதுன்னு சொல்கிற மாதிரி இந்த பரக்காத்தில் நீ அனுபவிச்சுக்கிற துனியாவை அது அல்ல உண்மையான நோக்கம். உனக்கு அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறது அவங்க நோக்கம். அப்படி ஏற்படுத்திட்டா உனக்கு அல்லாஹு தஆலா கைபி ஹைசியத்தில் உனக்கு அல்லாஹ் உதவி செய்யறதை நீ பார்ப்ப. அதை தான் நீ பார்க்கணும், அதை ரசிக்கணும், அல்லாஹுடைய குதிரத்தை ரசிக்கணும். அல்லாஹுடைய குதிரத்தை கொண்டு தான் எல்லாம் இயங்குது, கல்வலை இருக்கு, அதை நீ பார்க்கணும். அதாவது இல்முல் யக்கீனா நீ ஹக்குல் யக்கீனா நீ மாத்தணும். அதுக்கு முயற்சி, அதுதான் முரீதாகி நாம் செய்ய வேண்டியது. ஷேகுமார்கள் இதைத்தான் ஆசைப்படுறாங்க. இந்த அடிப்படையில் போய் உட்காந்துப்பார், இந்த அடிப்படையில் அவர்களை நீ பாரு. யாரெல்லாம் இவர்களை கொண்டு தான் ஈமான் கவியாகும், யாரெல்லாம் இவர்களை கொண்டு தான் உன்னோட நெருக்கம் எனக்கு கிடைக்கணும். அப்படி தான் நீ
அது நபியவர்களை கொண்டு தான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைச்சிச்சு. டைரக்டா நான் அல்லாஹ் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கிடைச்சிருக்காது ஒரு காலம். சஹாபாக்களுடைய அர்ப்பணம் ஹசரத்து, அதாவது எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் விளங்கி இருந்தாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சித்திக் அக்பர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. பத்ர்ல நீங்க கொஞ்சமான பேர் தானே இருந்தீங்க, எப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்க? இவ்வளவு பெரிய பட்டாளம் உங்கள்கிட்ட இருந்து, அதாவது சண்டை செய்வதற்குண்டான ஆயுதங்கள் மிக மிக கம்மி, எப்படி நீங்க ஜெயிச்சிங்க? உண்மையிலேயே நீங்கெல்லாம் தைரியசாலி தான் சொல்லி சில பேர் ஏற்றி விட்டாங்க. இப்போ எஜமா கோவத்தோட பேசுனாங்க சித்திக் அக்பர். என்ன நினைச்சேன், நாங்க பத்ர்ல ஜெயிச்சதுக்கு காரணம் எங்களுடைய வீரம் நினைச்சியா? இல்லவே இல்லை, முஸ்தபா ரசூலுல்லாஹ் முஸ்தபாவுடைய கரம், அது அவங்களுடைய கருணை, எது நாங்க ஜெயிச்சோம். அப்போ அவங்களுடைய இதை தான் பார்த்தாங்க. நாங்க ஜெயிச்சதுக்கு காரணம் எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய வாள் அல்ல, எங்களுடைய ஆயுதங்கள் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஃபضல், அதனால நாங்க ஜெயிச்சோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கரம். அல்லாஹ் சொல்றா நாம உதவி செஞ்சோம், ஆனா சித்திக் அக்பர் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கூட தான் நாங்க ஜெயிச்சோம். இதுதான் உண்மையிலேயே அசல்ல ஈமான். அதுதான் அல்லாஹ் விரும்புறான். நபியவர்களை கொண்டு நீ காரியத்தை சாதிச்சுக்க, வபுத்தகு இலகில் வசீலா, நபியவர்களை கொண்டு காரியத்தை சாதிக்கணும். அதே மாதிரி முரீதாகிய நாம் ஷேகை கொண்டு காரியத்தை சாதிச்சு காமிக்கணும். மாரூஃபை ஹர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கு, அப்படி ஞாபகப்படுத்துறேன். மாரூஃபை ஹர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாவூத் தாயுடைய முரீதம். அவங்க சில காலம் மூசா காசிம் ரஸியல்லாஹு தஆலாவுடைய சொஹபத்தில் இருந்தாங்க, பாக்கர் ரஸியல்லாஹுடைய சொஹபத்தில் இருந்தாங்க, பாக்கர் ரஸியல்லாஹு. அப்போ சொஹபத்தில் இருந்த கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட சில பேர் வருவாங்க, தாஜீர்கள் வருவாங்க, வியாபாரிகள் வந்து அவங்கள்ட்ட கேட்பாங்க, ஏதாவது தாவீஸ் கொடுங்க, நாங்கள் இந்த மாதிரி கடல் வழி பயணம் போகிறோம், இல்லை காட்டு வழியாக போகிறோம், எந்த சாபத்தும் வரக்கூடாது, எங்களுடைய பொருளுக்கும் ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாது, பாதுகாப்பு வேணும், அதனால் ஏதாவது ஒரு தாவீஸ் கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ண பொருள் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதர் தாஜீர் இருந்து நிற்கிறார், எஜமா ஹாதிமா இருக்கிறாங்க, யார் மாரூஃப் ஹர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க, பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தூங்கிட்டு இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கைலூலா. அப்போ சொன்னாங்க இந்த நேரத்தில் போய் சிரமம் கொடுக்கறத விட தாஜீர் நிற்க மாட்டார், அவசரப்படுறார், அதனால் ஒரு டக்குன்னு ஒரு பேப்பரில் ஏதோ எழுதுனாங்க, கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. இவருக்கு தாஜீருக்கு தெரியாது, உள்ளே ஒரு பேப்பர் வந்துச்சு, எழுத ஜோப்பில் வச்சு தான் கிளம்பிட்டார். போனார். அவர் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து அவசரமாக ஓடி வர்றார், வேறு எங்கேயும் போகல, பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொண்டு அவசரமாக ஓடி வர்றார். வந்து நேராக வந்து வாசலில் வந்து நின்ட்டார். எங்கே பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி எங்கே இருக்கிறாங்க? அம்மா இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. என்ன விஷயம்? இல்லை ஒரு பெரிய கராமத்து நிகழ்ந்துச்சு, அதை சொல்லணும்னாங்க. அது என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க மாரூஃப் ஹர்கி ரஹ்மத்துல்லாஹி. என்ன நிகழ்ந்துச்சு சொன்னார், நாங்கள் இந்த மாதிரி கப்பலில் போயிட்டு இருந்தோம், போகிற இடத்துல ஒரு சரியான புயல் ஏற்பட்டுச்சு, எங்களுடைய கப்பல் கவுந்துருமோ நாங்கள் எல்லாரும் பயந்தோம், அந்த மாதிரியான ஒரு பெரிய விகாரமான ஒரு புயல், நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டு போய் சேரதான் போகிறோம். அப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, இந்த தாவீஸ் ஒன்று வாங்கணுமே பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதை வச்சு ஏதாவது செய்வோன்னு சொல்லி அதை எடுத்து நான் கடலில் போட்டேன், அவ்வளோதான். அந்த அமைதியாகிடுச்சு, அந்த கடல் அப்படியே அமைதியாகி எங்களை சீக்கிரமாகவே கொண்டு போய் நாங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு, அதை காத்தடிச்சு. அதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். இந்த ஒரு பேப்பர் போட்ட உடனே இவ்வளோ பெரிய கராமத்து நிகழ்ந்துச்சு, கண்டிப்பாக நன்றி சொல்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இல்லைன்னா மொத்தமாக நாங்கள் அழிஞ்சு போயிருப்போம். இன்றைக்கி உயிர் பிச்சை அந்த பரக்காத்தினால தான், தாவீசுடைய பரக்காத்து. அதனால் நாங்கள் எல்லாம் அவர்களுக்கு சுக்ர் செய்வதற்காக வந்திருக்கிறோம், இந்த இவ்வளோ பொருட்கள் அள்ளிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு ஹதியா கொடுக்கறதுக்காக. இதை கேட்ட உடனே மாரூஃப் ஹர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தை. அப்போ மக்கள் கேட்டாங்க, ஏன் நீங்கள் அழுகிறீங்க இது சம்பவத்தை கேட்டு? இல்லை, அவங்க அந்த தாஜீர் வந்து கேட்கும் போது உள்ளே போய் பார்த்தேன், நிஜமாக தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எழுப்ப வேணாமே நினச்சிட்டு இந்த தாஜீருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணுமே, என்ன கொடுக்கலான்னு கல்பில் தோணும் போது எனக்கு தோணுச்சு, இவ்வளோ நாளாக ஹித்மத்தில் இருக்கிறோமே, அல்லாஹ் இடத்துல நாங்கள் மஹபூலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் பேரை அந்த பேப்பரில் எழுதி அவர் கையில் கொடுத்தேன். அல்லாஹ் அப்போ என் பேருக்கு அல்லாஹ் இடத்துல இவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது, அதை நினச்சி நான் எழுதேன்னு சொன்னாங்க. அதனால் இறைநேசனுடைய சொஹபத்தில் இருக்கிறதுக்கு பாருங்கள், அதனுடைய அந்தஸ்தை வேறு, அதனுடைய அதை கொண்டு அடையக்கூடிய அந்த இன்பம் இருக்கு பாருங்க, அது அடைந்தவனுக்கு தான் அது புரியும். அதனால நல்லவர்களுடைய சகவாசம், நல்லவர்கள் பற்றி நல்ல எண்ணம், அவர்களுடைய சிந்தனையை வேறு பக்கம் திருப்பாமல் இருப்பது, இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்கிற தௌஃபீக் இது. அதனால் நாமளும் ஷேக்மாருடைய தர்பாருக்கு வரணும், அவங்களிடத்துல கண்ணியமாக நம்ம கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு எதுவும் ஆகுது போகுதுங்கிற சிந்தனைலாம் வந்துச்சு, நம்ம அதெல்லாம் கொடுக்கறதை நிறுத்தி விட்டுருவோம், வேற ஏதாவது சைத்தானை போட்டு தடுத்து விட்டுருவோம். ஃபுதைல் பின் இயாத் ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க,
என்னுடைய இது காலத்தில் நான் பார்த்தேன். திருந்தறதுக்கு அவங்களுக்கு ஆரம்பத்தில் வழிப்பறி கொள்ளையுடைய தலைவராக இருந்தாங்க. திருந்தறதுக்கு ஆயிரக்கணக்கு சில காரணங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு காரணம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு ஒரு மனிதர் வந்தார். நாங்கள் எல்லாரும் தொழுதுகிட்டு இருந்தோம். தொழுது முடிச்சோடனே அவர் எந்திரிச்சு சொன்னார், அல்லாஹ்வுடைய அடிமை வந்திருக்கிறேன், ஒரு தேவருக்கு பட்னியாக கிடக்கிறேன், எனக்கு உணவு கொடுங்க, ரொட்டி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டார். எல்லாரும் தெரியும் பார்த்துட்டு தலை திருப்பிக்கிட்டாங்க. யாரும் அவருக்காக எதுவும் செய்யலை. மறுபடியும் அவர் சொன்னார், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாட்ட சொல்லிவிடுவேன், அதனால் யாரும் சீக்கிரம் கொடுத்துருங்க, எல்லாரும் அலட்சியமாக இருக்காதீங்க. மறுபடியும் யாரும் இது பெருசாக எடுத்துக்கல. எல்லாரும் நாங்கள் வெளியில் வரும்போது மறுபடியும் சொன்னார், எல்லாரும் அலட்சியமாக எடுத்துக்கிறீங்க, நான் அல்லாட்ட சொல்லிடுவேன், எனக்கு தயவுசெய்து எல்லாரும் ரொட்டி கொடுங்க, பசியோடு இருக்கிறேன். யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல. எல்லாரும் கிளம்பிட்டோம். அவர் நேராக மனுஷன் உள்ளே போனவொன்னு மெஹராவில் விழுந்து மூத்தா போயிட்டான். நாங்கள் எல்லாம் ஆச்சரியம் பார்க்குறோம், என்னடா இது, மெஹராவில் விழுந்து இந்த மனுஷன் மூத்தா போயிட்டார். உண்மையில் தூக்கி பார்க்குறோம், உண்மையிலே மூத்தா போயிட்டான். எல்லாருக்கும், அதாவது பசியாக இருக்கும்போது யாரும் காசு பணம் கொடுக்கறது இல்லை. மூத்தா போன பிறகு எல்லாரும் உதவி செய்வாங்க இல்லையா? அதனால் அந்த ஆலிம்ஷா பயன் செஞ்சார். அந்த மாதிரி வாரிசாக இருக்கக்கூடிய வாரிசு இல்லாத இந்த மனுஷன், யாரும் இல்லை இந்த மனுஷனுக்கு, அனாதையான ஒரு பணம் விழுந்துருச்சு. அதனால் இந்த மையத்தை அடக்கணும், கஃபன் தஃபன் செலவு தேவைப்படுது, எல்லாரும் கொஞ்சம் சந்தா கொடுங்கன்னு கேட்டு எல்லார்ட்டையும் வாங்கிட்டாங்க. வாங்கி கஃபன் தஃபன் அவர்கள் கஃபன் நல்லா கொடுத்து குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு மறுபடியும் கபரில் வச்சு அடக்கியாச்சு. இஷாவுக்கு பிறகு அடக்கியாச்சு. ஃபஜருக்கு பிறகு மோயினார் வராரு, அஜத் வராரு. வந்து கதவை திறந்து பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க. ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாரும் கூட்டிட்டாங்க. என்னாச்சு, ஏன் சவுண்டு போட்டிங்க, என்னாச்சு, இந்த வந்து பாருங்க. பார்த்தாக்கா அவருக்கு உடுத்தின கஃபன் இங்கே கிடக்கு, ஆள் இல்லை, கஃபன் கிடக்கு. அந்த கஃபனில் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய இந்த அடிமையை உங்கள் பக்கம் அனுப்பி என்னுடைய ரஹமத்தை உங்கள் பக்கம் இறக்கலான்னு நினச்சேன், நீங்கள் எல்லாரும் முகம் திருப்பிக்கிட்டீங்க, அதனால் உங்களுடைய கஃபன் எங்களுக்கு தேவையில்லை, அவருக்கு சுவனத்துடைய ஆடைகளை நான் அவருக்கு உடுத்தி விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அல்லாஹ் அக்பர். இதை பார்த்துட்டு என் கல்வி மாறிடுச்சின்னு சொன்னாங்க ஃபுதைல் பின் இயாத். அப்போ அல்லாஹுடைய நேசர்கள் அவங்க பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அவங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் இடத்துல இவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நான் விளங்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு என்னில் மாற்றம் நிறையா வந்துச்சுன்னு சொல்கிறேன். அதனால் நாம் அவர்களுக்கு கொடுக்கறதுனால அவர்களுடைய வாழ்வு இருக்குன்னு தப்பாக விளங்கிடக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான், 1க்கு 10 1க்கு 100 அல்லாஹ் கொடுக்குறான். அதனால் முசாஃபிர்களுக்கு கொடுக்குறோம் சில நேரத்தில். அதனால் முசாஃபிர் கொடுக்கறதுனால நாம அவனை வாழ வைக்கிறோம். வஃபி அம்வாலிஹும் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். உனக்கு கொடுத்துருக்கிற பொருளாதாரம் எல்லாம் உனக்கு மட்டுமே சொந்தம் இல்லை, வந்து வாசல் ஏழைக்கு சொந்தம் இருக்குது, அதில் பங்கு இருக்குங்கிற அல்லாஹ். இன்னும் சில பேர் கேட்காம வைக்கப்பட்டு உட்காந்துருப்பான், அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கறது உன் மேலே ஹக்கு இருக்குங்கிற அல்லாஹ். அதனால் சாதாரண முசாஃபிர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அல்லாஹ் 1க்கு 10 தரான்னு சொன்னால், அல்லாஹுடைய இறைநேசர்கள் அல்லாஹுக்காக செலவழிக்கிறாங்க, அவங்க அல்லாஹுக்காக தங்களுடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்கறது பெரும் பாக்கியம் அது. அதனால் நாம் கொடுக்கறதுனால இங்கே லங்கர் நடக்குது, நாம் கொடுக்கறதுனால ஹான்கா நடக்குதுன்னு தப்பாக விளங்குனா அது நம்முடைய பதினை செய்வது. அல்லாஹ் நிறுத்தி விட்டுரும், உன்னை விட்டு கொடுக்காம தடுத்துருவோம். ஏன்னா இஹ்லாஸான உள்ளவர்களை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்குவான் நல்ல காரியங்கள். இஹ்லாஸ் இல்லை, உன்னை கொடுக்க விடாமல் வெவ்வேறு காரியங்களை வச்சு தடுத்து விட்டுருவான். ஒன்று வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்கி கொடுக்க விடாமல் தடுத்துருவான், இல்லை முன்னாடி வச்சு உன்னை திட்ட வச்சு தடுக்க விடுத்து விட்டு உனக்கு போக விடாமல் தடுத்து விட்டுருவான். அல்ல வேற ஏதாவது காரணத்தை வச்சு உன்னை கொடுக்க விடாமல் அல்ல தடுப்பானே தவிர, இஹ்லாஸ் இல்லைன்னா உன்னை கொண்டு ஒரு காலம் கொடுக்க மாட்டான். இஹ்லாஸ் இல்லாமல் இருந்தும் உன் கையால் அல்லாஹ் கொடுக்க வைக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறாங்கிறது நீ தான் விளங்கிக்கணும். அதனால் நம்முடைய ஹாலாத்துகளை நாம் சீர் செய்திருக்கணும். கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னாங்க இல்லையா, ஷேഖுடைய தர்பார் வந்து நாம் நம்முடைய குறைகளை நம்ம இஸ்லாஹ் செஞ்சுக்கலன்னு சொன்னால் நம்முடைய அவர்கள்ட்ட என்ன பார்க்குறோம், அவர்களுடைய இதிலேருந்து எடுக்கணும். இவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறாங்க, கஷ்ட நஷ்டங்கள் இவங்க எப்படி அல்லாஹ் இடத்துல முன்னோக்குறாங்க, எப்படி மனிதர்களிடத்தில் நடந்துக்கிறாங்க, இது நாம் காப்பி அடிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இதுலேருந்து நம்ம காப்பி எடுத்து நம்முடைய தீனை அதை மாற்றி அதை கொண்டு அல்லாஹவை நெருங்க நாமளும் முயற்சி செய்யணும். அதனால் அல்லாஹால நம்ம கொடுத்த பெரும் பாக்கியம் இறைநேசர்களுடைய சுஹபத், அவர்களுடைய அந்த கருணையான அந்த அரவணைப்பு, இது நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். இது உண்மையிலேயே நமக்காக அல்லாஹால ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து, அதாவது ஹபீப் நாயகத்தை நமக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏன் தெரியுமா, நாம பெரும்பாவிகள். வேற வேற உம்மத்துக்களுடைய நபிமார்களுக்கு நமக்கு நபியா வந்திருந்தா நம்மளை அழிச்சிருப்பாங்க நம்ம செய்யற பாவங்கத்துக்கு. அப்ப நம்ம அந்தந்த காலங்களில் செஞ்ச ஒரு பாவத்துக்கு அழிக்கப்பட்டாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வெறும் மீசான்ல தவறு செய்வாங்க, அவங்க வேற பெரும் பாவம் செய்யறதில்ல, மீசான்ல தவறு செய்வாங்க, அதாவது சரியா நெருக்க மாட்டாங்க. 1 கிலோக்கு 800 கிராம் 900 கிராம் தான் இப்படி நிருப்பான். அவன் அதை ஏமாத்தலாங்கிறதுக்காக அவர்கள் அல்லாஹ் அழிச்சான். நபிமார்கள் அவர்களுக்காக பத்வா செஞ்சாங்க. ஆனால் நாம போன்ற பாவிகள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி
என குறிப்பாக நமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் நாயகத்தை கருணையே ஒருவான அவர்களை அனுப்பி நாம் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நமக்காக அவர்கள் அல்லா இடத்துல பாதுகாப்புக்கு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்காக ஷேகுமார்கள் பாருங்க, முன்னுண்டான ஷேகுமார்கள்லாம் அவர்கள்ட்ட நெருங்க முடியாது, அவர்கள்ட்ட பேசவும் முடியாது. அவர்களுடைய உத்தரவு கண் அசைவுக்கு எல்லாம் பயந்து தான் உட்கார்ந்துருக்கணும். அல்லாஹ் தாலா நமக்கு ரஹீமாக ரவுஃபாக அல்லாஹ் தாலா நமக்காக அவர்களை தேர்ந்தெடுத்து நம்மளை உட்கார வச்சு நாம் என்ன செஞ்சாலும் நம்ம தூங்கினாலும் பொறுத்துக்கிறாங்க. ஜமாலி நாயகத்தில் அப்படி உட்கார முடியாது. யாராவது தூங்கினாலும் துரத்தி விட்டுருவாங்க, ஏய் உட்கார் எந்திரி அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாங்க. அவர் இடத்துல காலை மாற்றி கூட உட்கார முடியாது. இப்போ நான் ஃபக்கீர் உட்காந்துக்கிட்டு இப்படி கூட உட்கார முடியாது. பிஸ்மியாத்தியத்தில் உட்காந்து அப்படியே தான் உட்காந்துருக்கணும். காலெல்லாம் மரத்துடும், எந்திரிக்கும் போது தடுமாறிட்டே எந்திரிப்பாங்க எல்லாருமே. அப்படி தான் கொஞ்சம் அசைஞ்சா போச்சு, துரத்தி விட்டுருவாங்க, கிளம்பு. என் சிந்தனை மாறி போச்சு. அல்லாஹு தாலா அவர்களுடைய பரக்காத் அல்லாஹு தாலா ரவுஃபா அல்லாஹ் ஆக்கி அவர்களை நமக்கு முன்னாடி வச்சு நம்ம என்ன செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாம எல்லாரும் தூங்கும் போது அவங்க முடிச்சுட்டு பேன் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு ரவுஃபாக அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறான். நாம் அதை உபயோகப்படுத்தணும். அதனால் அலட்சியமாக எடுத்துக்கிறோம். நாம் அல்லாஹ் தாலா நம் அனைவர்களுக்கும் இவர்களை கொண்டு பரக்காத்துகளை பெறக்கூடிய ஜமாலி நாயகத்திரி ஃபைசானை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.